இந்த விசேஷ நாட்கள்ல கோவிலுக்கு போகணுமான்னு கேட்டா உங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போலாம். இல்ல என்னால கண்டிப்பா போய் திருச்செந்தூர் போக முடியும்னா எங்கேயாவது திருச்செந்தூர் மண்ணுல எங்கேயாவது ஓரமா நின்று முருகனை நினைங்க, அது போதும். முந்தி அடிச்சு 2000 3000 10,000 கொடுத்து போறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க முன்னாடி போறீங்க, இல்ல 5,000 ரூபாய் கொடுத்து முன்னாடி போறீங்க, காசே இல்லாத பின்னாடி என்ன நினைப்பான்? உடனே நம்ம சொல்லுவோம் முருகனுக்கு கண்ணு இல்லையான்னு கேட்பான். இதெல்லாம் முருகன் உருவாக்க கிடையாது, நம்ம உருவாக்குனது. முருகன் ஒருபோதும் சொல்லலையே நீ என்கிட்ட முன்னாடி வா, விஐபி தரிசனம் போடு, ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் போடு, இதெல்லாம் முருகன் சொல்லவே இல்லையே. நீங்க தப்பு பண்ணிட்டு அந்த தப்ப கடவுள் மேல சாத்தக்கூடாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கால் கடுக்க ஒருத்தர் நின்றுகிட்டு இருப்பான் பாருங்க பின்னாடி, அவன் பின்னாடி முருகன் நின்றுட்டு இருப்பார், அவன் பின்னாடி முருகன் நிற்பார். இப்ப நம்ம ஸ்பெஷல் தரிசனத்தினாலயோ என்னுடைய பகட்டை காட்டுறதுக்காகயோ நான் விஐபின்னு காட்டுறதுக்காகயோ நான் அடிக்கடி எல்லா பதிவுலையும் சொல்றது உண்டு, நீங்க போய் முருகனை பார்க்கலாம், தாராளமா போய் முருகனை பார்க்கலாம். முருகன் யார பாக்குறாருங்கிறதுலதான் இருக்கு. முருகன் யார பாக்குறாரு? அப்ப முருகன் திருச்செந்தூர்லதான் இவ்வளவு காசு கொடுத்து போய் பார்த்து அதுக்கப்புறம் தான் அங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் முருகன் பாப்பாரான்னு கேட்டா அப்ப கிடையாது. சாதா நாள்ல போங்க, எந்த ஒரு ரொம்ப கூட்டமே இல்லாத நாள்ல போய் வழிபாடு பண்ணுங்க.